ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்ம 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறதான மனிதர்களுக்கு இருக்கிறதான கொடிய குணங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் 5ஆவதாக ஒரு குணம், அது என்ன குணம் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 2வது வசனம், 5ஆவதாக தூசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு தேசத்தில், இன்னைக்கு குடும்பத்தில், நம்முடைய சுற்றி இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் சோத்திரம் தூசிக்கிற ஜனங்களாக, அதாவது மற்றவர்களை அவதூறாக பேசுகிறவர்களாக ஜனங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏழை எளிய மக்களை தூசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை தூசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, யாரையும் நாம் தூசிக்கக்கூடாது என்று சொல்லி. நாம் ஸ்தோத்திரம் ஒருவேளை தூசிக்கிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், இந்த இடத்துல தாவீதை சீமேயி என்கிறவர் என்ன செய்கிறாரு? தூசிக்கிறாரு. சோத்திரம். சவுலுடைய ராஜ்யபாரத்தை தாவீது பிடுங்கினதாக சொல்லி என்ன செய்கிறாரு? தூசிக்கிறாரு. ஆனால் அந்த தாவீது சொல்கிறாரு, சோத்திரம் தூசிக்கட்டும், அவன் தூசிக்கத்தன்னா தூசிச்சுட்டு போட்டோம், கர்த்தர் பார்த்துக்குவார் என்று சொல்லி இவர் தாவீதை எழும்பி அவரை கொலை செஞ்சிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணவில்லை, அவர் செய்யவில்லை, அவர் அமைதியாக விட்டு விட்டார். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? தாவீதுக்கு பிறகு சாலமோன் ஆட்சிக்கு வராரு. சோத்திர தாவீது தூசித்த நாட்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு சாலமோன் எழும்பி அந்த சோத்திரம் தூசித்த தாவீதை தூசித்த அந்த சீமையை கொன்று விடுகிறார். சோத்திரம் கொன்று விடுகிறார். அவர் மாண்டு போகிறார். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. யாத்திராகம புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 28வது வசனம் சொல்லுது, நியாயாதிபதியை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பீராக என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யாரையும் நம்ம தூசிக்கக்கூடாது, யாரையும் நம்ம கேவலமாக இழிவாக அற்பமாக எண்ணக்கூடாது. ஏன்னா நாம்பளும் சோத்திர மனுஷர்கள், அவர்களும் மனுஷர்கள். சோத்திரம் அவங்களுக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறது. அவர்களும் சோதர மனிதர்கள், அவங்க தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால் யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க, தூசிக்காதீங்க. அதனாலே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கேடான சாபமான நிலைமை கடந்து வந்துவிடும். அதனால் மற்றவர்களுடைய எந்த காரியத்தையும் நீங்கள் தூசிக்காமல் இருப்பது நலமானது. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நியாயாதிபதியை தூசிக்காமலும் அதிபதியை சவியாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்க ராஜா. அப்படியாக ஆண்டவரே, சோதர ஜாதியை குறித்தோ மதத்தை குறித்தோ மற்ற காரியத்தை குறித்தோ யாரும் மற்றவர்களை இழிவாக தூசணமாக பேசாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.